Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. மிக அருமையாக விசாரிச்சிருக்காங்க. 2 வருஷத்தில் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லணும். தானா ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிருந்தா கூட மனசு ஏற்று. ப்ரீ பிளான்டு மர்டர். தெளிவா இருக்க கொலையில தெளிவா இருந்திருக்கு. குழப்பமே இல்லை உனக்கு. 90 நாள்ல சார்ஜ் ஷீட் போலனா மேண்டேட்டரி பெயில்ல வெளியே வந்திருப்பான். வெளியிலே வர விடல. வச்சு போட உள்ளே வச்சு சார்ஜ் ஷீட் போட்டாங்க. நீதிமன்றத்துக்கு தேவை சரியான ஒரு சார்ஜ் ஷீட், சரியான ஆதாரம். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அவ்வளவு உரிமை இந்த வழக்குல 2 வருஷத்துல நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஆனா இதே பொள்ளாச்சியில கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பெண்கள் அண்ணா அழுதுட்டு எத்தனை பெண்கள் அது சரியான சார்ஜ் ஷீட் போடலையா? அப்படி சார் பொள்ளாச்சி விஷயத்துல 2 விஷயம். நாளுக்கு நாள் வக்கரங்கள் லேடிஸுக்கு எதிராக நடக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம டெல்லி நிர்பயாவிலிருந்து நாட் ஒன்லி தமிழ்நாடு எங்க பார்த்தாலும் அப்படி. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. சார், கடந்த 30ஆம் தேதி அள்ளிக்குளம் நீதிமன்ற நீதியரசர் ஸ்ரீதேவி அவர்கள் ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. அதாவது 2022ஆம் ஆண்டு நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம், தமிழ்நாட்டை உலுக்கிய சம்பவம், அந்த ரயில் நிலையத்தில் தன்னுடைய காதலியை தள்ளி விட்டு கொண்ட சம்பவம், பரபரப்பாக தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த வழக்கோட பின்னணி என்ன சார்? இந்த ஆண்டில் இப்போ சமீபத்தில் இதுதான் மரண தண்டனை வழங்கியிருக்காங்க. ஆமாம், தஷ்வந்த் தான் செங்கல்பட்டு நீதிமன்றம் வழங்கிச்சா சிறுமி ஆசினி கொலையில். ஸ்ரீதேவி அள்ளிக்குளம் மூர் மார்க்கெட் இருக்குல்ல, சென்ட்ரலுக்கு பக்கத்தில், சென்ட்ரல் பின்னாடி. ஆமாம், ரெண்டல் பில்டிங். ஆக்சுவலாக ஒரிஜினல் பில்டிங் நம்ம போல அவங்க அங்கே இருக்காங்க. அங்கே தான் மயிலாக நீதிமன்றம் இருக்குது. அங்கே தான் வழங்கப்பட்ட தீர்ப்பு. குற்றவாளி பேர் சதீஷ். பாதிக்கப்பட்ட பெண், யார் படுகொலை செய்யப்பட்ட பெண் பேர் சத்யபிரியா, 20 வயசு. 2022 இப்போ இருந்தால் 22 வயசு இருந்திருக்கும். கண்டிப்பாக அக்டோபர் மாதம் பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பதைக்கிற ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு ட்ரெயின் வருது, ஒரு பையனும் பொண்ணும் சண்டை போட்டுட்ருக்காங்க. சதீஷ் அண்டு சத்யபிரியா 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. நின்றுட்டு இருந்தவங்கலாம் வேடிக்கை பார்த்துருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க நினைச்சு கூட மரணத்தை தவிர்த்து இருந்திருக்கலாம். சண்டை போட்டுறாங்க. ட்ரெயினும் வருது, கரெக்டாக அப்படி பிளாக் பண்ணி தள்ளி விட்றாங்க உள்ள. லைவ் சிசிடிவி இருக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜ். உள்ளே தள்ளி விட்றான். ரயில் அடிபட்டு போன பிறகு இறந்துட்டாங்களான்னு பார்த்த பிறகு அந்த இடத்த விட்டு போகிறான். ரயில் கிராஸ் ஆகும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு ட்ரெயின், எலக்ட்ரிக் ட்ரெயின் கிராஸ் ஆகும் எவ்வளோ டைம் ஆகும்? ஆனால் வெயிட் பண்ணியிருந்து எதாவது பிறகு அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகிறான். இதுதான் நடந்த கொலை. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் மாணிக்கம் ராமலட்சுமி தம்பதியோட மகள் தான் இந்த சத்யபிரியா, படுகொலை செய்யப்பட்டவர். அவங்க எதிர்த்து வீட்டில் இருந்த ஓய்வு பெற்ற உதவியாளர் ஆய்வாளர் அவன் தயாளனுடைய மகன் தான் இந்த சதீஷ். உங்களுக்கு தெரியும் எதிர் வீடு எப்படி இருக்கும், ஒரே கோட்டஸ் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ சத்யபிரியா BBA 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கவுள்ள நல்ல படிப்பு, நல்ல அழகு, நல்ல பண்பியல். மொத்தம் 3 பொண்ணு அவங்களுக்கு. அவங்க அம்மா கேன்சர் பேஷண்ட் ஆல்சோ. இந்த சூழலில் தயாளன் காதலிக்கிறதா இந்த பொண்ணை வற்புறுத்திகிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல 2 பேரும் லவ் பண்ணதாக ஆதாரங்கள் இல்லை. போலீஸ் கொண்டு வந்த சாட்சிகள்லேயும் அப்படி கொண்டு வரல. ஆனால் தொடர்ந்து லவ் டார்ச்சர் பண்ணியிருக்கான். யார்? சதீஷ். இவங்களும் இந்த பொண்ணு ஏற்ற விட்டு அங்கிள் தான் பழகுறாங்க. நம்ம கிராமத்தில் அண்ணன் போய்ங்க எல்லாம் அங்கிள்ங்கிறாங்க. கதை தொண்டா ஏற்ற விட்டு தான் பார்க்குற மாதிரி அங்கிள்ங்கிறாங்களா. அங்கிள்கிட்ட போய் என்னத்தை சொல்கிறதுன்னு சொல்லாமல் இந்த முடிஞ்ச அளவு மல்லு கட்டியிருக்கு. இது 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி வாக்குவாதம் உச்சமாகுது எங்கள் ரயில்வே ஸ்டேஷனில். காதலிக்கிறியா இல்லையான்னப்போ முடியாதுன்னப்போ ட்ரெயினில் ஒன்று தள்ளி விட்டுறான். செத்துப்போ, நீ எனக்கு கிடைக்கலாம், யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு. பட்டப்பகலில் நடக்குது. ப்ரூட்டல் மர்டர், டே லைட்டில், காலையில் காலேஜ் போக்குள்ள. அப்போ இந்த வழக்கு ரயில்வே போலீஸ் 2 நாள் தான் விசாரித்தாங்க. அடுத்து CBCDக்கு மாறுது. CBCD DSP ரம்யா அவர்கள் மிக அருமையாக விசாரிச்சிருக்காங்க. 2 வருஷத்தில் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அந்த மாதிரி காவல்துறையினர் நன்றி சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஒர்க்கில் இன்னும் உத்தியோகம் இருக்கும், நல்லா பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மனச்சார்பு. காவல்துறைக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும்ல. 24 மணி நேரத்தில் அக்யூஸ்டை பிடிச்சாங்க. மொத்தம் 70 சாட்சிகள். CCTV ஃபுட்டேஜே 3 மணி நேரத்து ஃபுட்டேஜ் இருக்குது அதில். வழக்கில் பிஃபோர் ஆஃப்டர் 3 மணி நேரம் வந்தது, 2 பேர் எல்லாமே சண்டை போட்டது எல்லாமே இருக்குது. எல்லா ஃபுட்டேஜும் சேர்த்துட்டாங்க. இதில் என்ன கொடுமைன்னா அந்த இறந்த பெண்ணுடைய தகப்பன் மாணிக்கம் அன்னைக்கே சூசைட் பண்ணிட்டாரு. ஆமாம், ரொம்ப கொடுமையே பண்ணிட்டாரு. அடுத்த சில மாதங்கள்லேயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. நாட்கள், மாதங்கள்லேயே. ஏன்னா அந்த இதை பொறுத்துக்க முடியாது. உலகின் மிகப்பெரிய சோகம் புத்திர சோகம். தானாக ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிருந்தால் கூட மனசு ஏற்றுக்கும். சரி, ஆக்சிடென்ட் இஸ் ஹேப்பன்ட், அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனால் ஒருத்தன் தள்ளுறான், அது எதுக்காண்டினா அந்த பொண்ணு லவ் பண்ணலன்னு தள்ளுறான் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டாக வாச்சிருப்பான் கொஞ்சம். வச்சுருங்க.
மரண தண்டனை, 25,000 ரூபா ஃபைன். தமிழக அரசின் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10,000 ரூபா ஃபைன். மேல்முறையீட்டுக்கான கால அவகாசம், ஒரு டைம் டியூரேஷன் இருக்குது. மேல்முறையீட்டுக்கான கால அவகாசம் முடிந்த பிறகு மொத்த அபராத தொகையில் 25,000 ரூபாயை சத்யாவின் சகோதரிகள் 2 பேர் இருக்காங்க, சகோதரிகளுக்கு வழங்க வேண்டும். மேலும் தமிழக அரசு ரூபாய் 10 லட்சம் ரூபாய் அந்த அந்த 2 சகோதரிகள் மிச்சம் சத்யாவின் 2 சகோதரிகளுக்கு இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறாங்க. இதுபோல் சதீஷ் பார்த்திங்கன்னா அப்பயே இந்த டிஎஸ்பி ரம்யா ரொம்ப தெளிவாக கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டை வாசிக்கிறேன், ஸ்பெல்லிங் இல்லாமல் தப்பு இல்லாமல் சொல்லணும். ஆமாம், மக்கள்கிட்ட போய் கரெக்டாக சேரணும். அந்த 90 நாளில் வந்து சார்ஜ் ஷீட்டு போட்டாங்க. 90 நாளில் சார்ஜ் ஷீட்டு போடலன்னா மேண்டேட்ரி பெயிலில் வெளியே வந்திருப்பான். ஓ, வெளியிலே வர விடலை, வச்சு போட உள்ளே வச்சு சார்ஜ் ஷீட்டை போட்டாங்க. எல்லா கேஸும் இப்படி போடணுங்க, போலீஸ் போட்டால் கொஞ்சம் குற்றங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். எல்லாம் இப்போ கவர்மெண்ட் கேஸ் தங்குறது அதை வித்ரா பண்ணுறது அந்த சார்ஜ் ஷீட்டை பொறுத்து தானே சார் இருக்குது. சார்ஜ் ஷீட் நீங்கள் உடனே போட்டுறணும். போட்டால் 90 நாளில் வெளில வர முடியல. அதுக்கப்புறம் குண்டாஸ் போட்டாங்க. வெளில வராமல் இருக்கிறது என்ன வேலை பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. குண்டாஸ் போட்டாங்க, குற்றவாளி தெரிஞ்சு போச்சு. ஆமாம். 70 சாட்சிகள், அதாவது இவங்க தோழி உள்பட, யார் சத்யாவோட தோழி உள்பட 70 சாட்சிகள் விசாரித்தாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் காதலித்ததாக எந்த சாட்சியும் சொல்லலை. ஓ, யாரும் சொல்லலை. இப்போ ஒருதலையாக காதலிச்சிருக்கா, ஒருதலை பட்சமான காதல், வற்புறுத்துதல் தான். அதுதான் இந்த வழக்கில் நடந்திருக்கு. மிக கொடூரமான ஒரு சம்பவம். தீர்ப்பு வந்து அந்த அந்த ஆத்மாவுக்கு நன்றி சொல்லட்டும். மேலும் இந்த மாதிரி சத்யா போன்ற இந்த மாதிரி மேலும் பெண்கள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த தீர்ப்பு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா பொதுவாக இப்போ எல்லாமே ஒரு ஃபேஷனாக என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டம் சரியில்லை நம்ம நாட்டில், எழுத உட்காந்து சட்டம் புதுசாக சரியில்லைன்னு சொல்கிற நீ. அரபு நாடு மாரி அன்னைக்கே வெட்டணும் கழுத்தாங்கிறான். இது டெமோக்ரஸி கண்ட்ரி, அது மன்னராட்சி, அது வேறு இது வேறு. ஆமாம். அப்போ இந்த 2 வருஷத்தில் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்கல்ல, போட்டு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்கல்ல விடாமல். எவ்வளோ டிஃபென்ஸ் எடுத்திருப்பாங்க அவங்க. கண்டிப்பாக எவ்வளோ சவால், எவ்வளோ நெருக்கடி வந்திருக்கும். அது ட்ரெயின் ஆக்சிடென்ட், தவறி கூட விழுந்திருக்கலான்ற மாதிரிலாம் ஸ்டாண்ட் எடுத்துப்பாங்க. 3 மணி நேரம் ஃபுட்டேஜை கொண்டு வந்து வச்சாங்க, தள்ளி விட்டதுலேருந்து எல்லாத்தையும். என்ன மனநிலை சார் அவனுக்கு? அவ்வளோதான் மனநிலை. என்ன மனநிலை பிறழ்ச்சி தான், மனநிலை பிறழ்வு தாங்க. அதெல்லாம் எப்படி மனநிலையாக இருக்க முடியும்? மனம் நிலையாக இருந்தால்தான் அது மனநிலை. மனம் நிலையாக இல்லாட்டி அது பிறழ்ச்சி. ஸ்டாண்ட் பையாக இல்லைன்னா பிறட் ஆகிடும், அவ்வளோதான், முடிஞ்சுது. பிறழ்ச்சி தான், அந்த டெம்ப்ட்டு தான், விரக்தியாக இருப்பானே. விரக்தி. இப்போ அன்னைக்கு தான் தள்ளி விட்டுருந்தானே சடன் ப்ரொவிஷன் சொல்லுவாங்க. சடனாக டெம்ப்ட் ஆகி செஞ்சது, அது சட்டத்தில் விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் தொடர்ச்சியாக நடந்திருக்கு. இந்த அன்னைக்கு நடக்கலை, தொடர்ச்சியாக அந்த பெண்ணை டார்ச்சர் பண்ண தான் கேஸ் நின்றுச்சு. ஓ, இது நான் லாயராக சொல்கிறேன், ஓகேவா? ஆனால் அப்போ அதே ரயில்வே ஸ்டேஷன் டெய்லி வந்து காலேஜ் போகும்போது அந்த டார்ச்சர் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக ஒரு 2 ஆண்டுகளாக தொந்தரவு இருந்தது தான் கேஸ் ஸ்டடி ஆகிட்டு. எனக்கு ஸ்டடி ஆகிருக்காது கேஸ். இதை உடைக்கிறது தான் உடைக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் தான். உடைக்க முடியாத கேஸ்லாம் கிடையாது. நல்லா ஸ்டடி பண்ணி உங்கள் நாலேஜ் அப்ளை பண்ணி ஒரு மாதம் தனிமையில் ஒரு கேஸ் கட்டோட நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடைச்சிடலாம். எப்பேற்பட்ட கேஸாக இருந்தாலும் வழக்கு நடத்த முடியும். அப்படிலாம் இல்லாமலாம் இல்லை. ஆனால் சடன் ப்ரொவிஷன் கொண்டு வர முடியல. கரெக்ட். உடனாக ஹிட் ஆகி செஞ்சுட்டான் அப்படிங்கிறது சட்டத்தில் விடுதலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் கோபம். அதேமாதிரி இன்னொன்று மென்சரியானு சொல்லுவாங்க, குற்ற மனம் இல்லைன்னா விடுதலை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, இதில் எப்படி சார் அந்த பொண்ணை தள்ளி விட்டு அந்த பொண்ணு செத்துருச்சான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் போயிருக்கான். அதோடு தான் அந்த நின்று போச்சு கேஸுன்னு சொன்னேன். ஓகே, ஓகே. நீ ஒரே ஃப்ரீ பிளான்டு மர்டர், தெளிவாக இருக்க கொலையில் தெளிவாக இருந்திருக்கு, குழப்பமே இல்லை உனக்கு. நின்று ரசித்து பார்த்துட்டு போனேன். ஆல்ரெடி நீ ரயில்வே ஸ்டேஷன் வர்ற, கார்னர் பண்ணுற, ஏற்கனவே மிரட்டிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ உனக்கு குற்ற மனம் இருந்திருக்கு. லவ் பண்ணு அதான் 70 சாட்சிகள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆமாங்க, அந்த பையன் அங்கே படைக்கிறேன்னு சண்டை போட்டாங்க, இங்கே படைக்கிறேன்னு சண்டை போட்டாங்க, இப்படியா வரிசையாக வந்துக்கிட்டே இருந்தது. கேஸ் ஸ்டடி ஆகி போச்சு. கேஸ் வந்து உடைக்கிறது ஸ்டடி பண்ணுறது ஒரு பாயிண்ட் தாங்க. பிரேக்கிங் ஒன்று தான் இருக்கும். அதை மட்டும் கரெக்டாக பிடிச்சிட்டாங்கன்னா அரசு தரப்பு தண்டனை ஆகிடும். அதை கரெக்டாக டிஃபென்ஸ் கவுன்சில் பிடிச்சிட்டாலும் எடுத்து கேஸ் விடுதலை ஆகிடும், அவ்வளோதான். இதில் நீதிமன்றத்தை குறை சொல்கிறதுக்கோ நீதிபதிகளை குறை சொல்கிறதுக்கோ அதில் ஒன்றுமே இல்லை. இதில் நீதிமன்றத்துக்கு தேவை சரியான ஒரு சார்ஜ் ஷீட், சரியான ஆதாரம். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளோ உரிமை இருக்கிறதோ அவ்வளோ உரிமை குற்றவாளிக்கும் இருக்குது. அப்பாவை பிடிச்சி கொண்டு தண்டனை கொடுத்துட முடியாது ஒரு நீதிமன்றம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் நிறைய வாட்டி சொல்லிட்டாங்க, அரிதான வழக்குக்கு மட்டும் ஹேங்கிங் கொடுங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ தஷ்வந்த் வந்து 4 வயசு சிறுமி ஆசிரியை வந்து கற்பழிக்க என்ன இருந்திருக்க போகுது, குழந்தையில் போய் ராஸ்கல் அந்த குழந்தைய வந்து சிதைச்சி கட்டப்பையில் கொண்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம சரணாசுவரத்து இது மாதிரி கட்டப்பை இருக்கும் தெரியுங்களா, ஆமாம், அதில் குழந்தைய எடுத்துகிட்டு போகிறான் வீடியோவில். உண்டாது மதுரவாயில் பைபாஸில் தான் பைக்கிலேருந்து பெட்ரோலை பிடிச்சி கொளுத்தி விட்றான். எவ்வளோ வக்கரண்டாக வேணும் உனக்கு? வெயிலில் வந்து அவங்க அம்மாவே கொலை பண்ணிட்டான். அப்பா, அவங்க அப்பாவை கொலை பண்ணுறது வெயிட்டிங்கில் இருந்தால் அவங்க அப்பா வந்துட்டு
நல்ல வேளை லேட்டாக வந்துட்டு தப்பிச்சிட்டாரு அவர். கையில் ஹேண்ட் காப்போட தப்பிச்சு ஓடிட்டான் பாம்பேக்கு. ஹேண்ட் காப் போட்டிருந்தாங்களே போலீஸ் எஸ்கார்ட்லேருந்து தப்பிச்சான் அவன். எப்படி சார் இவ்வளோ இத்தனை செக் போஸ்ட் தாண்டி எப்படி போயிருக்க முடியும்? இது ரயில்வே போலீஸ் பார்த்தா கூட சொல்லிட்டு போனாங்க. ஹேண்ட் காப் இருக்குல்ல, ஒன் சைடு ஓப்பனில் இருந்தது, ஒன் சைடு போலீஸில் இருந்தது. அதை இப்படி வச்சு பேண்டேஜ் போட்டான். ஓகே ஓகே. கை உடஞ்சிருக்க மாதிரி போயிட்டான், பாம்பே போயிட்டான் சிறை கூட்டாளியை பார்த்துக்க. என்ன மாதிரி ஆளு பாரு, எம்மி முடித்தவன் தஸ்வந்த். எப்படி எங்கே மிருகம் ஆகுறாங்க, எங்கே ட்ரிகர் ஆகுதுன்னே தெரியல எனக்கு. நிறையா விஷயங்கள் எனக்கு இங்கே புலப்படாமல் இருக்குது. நிறையா சில கேள்விகளுக்கு என்கிட்ட பதில் இல்லை. கேள்வி இருக்கு, பதில் இல்லை. உண்மைதான். இப்போ இந்த வழக்கில் 2 வருஷத்துல நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஆனால் இதே பொள்ளாச்சியில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பெண்கள் அண்ணான்னு அழுதுட்டு, எத்தனை பெண்கள் அது சரியான பொள்ளாச்சி விஷயத்தில் 2 விஷயம். கம்ப்ளைண்ட்டே கிடையாது அந்த கேஸில். பொள்ளாச்சி கேஸில் ஒரே ஒரு பொண்ணு தான் கம்ப்ளைண்ட். இல்லை மற்றவங்க யாரும் வரலையா? இல்லை சாட்சியை மறைச்சிட்டாங்களா? வரல. அரசியல் தலையீடு இருக்கு. பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன், இந்நாள் துணை சபாநாயகர், இப்போ எம்எல்ஏ, மறுபடியும் சீட்டு கொடுத்து அதே தொகுதியில் ஜெயிக்கிறாரு. பெருவாரியான வாக்கில் ஜெயிக்கிறாரு. மக்களுடைய மனநிலையும் எனக்கு புரிஞ்சது தெரியல. அவருடைய மகன் தான் அந்த அக்யூஸ்ட். அது பொள்ளாச்சி ஜெயராம் பையன் தான். என்னதான் தீர்ப்பு கொடுக்கப்படாட்டியும் ஒட்டு மொத்தமாக தெரியும் இவன் தான் குற்றவாளி. ஆமாம், உங்களோட பையன் தான் தெரியும். ஆமாம். சிபிஐயில் இருக்குது வழக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இல்லை, சிபிஐயில் இருக்குது. நான் சிபிஐக்கு போங்கன்னு எந்த கேஸையும் சொன்னாலுமே அந்த கேஸ் காலியாக போகுது தான் அர்த்தம். சிபிஐக்கெல்லாம் போகக்கூடாது, வழக்கு வீணாக போடுங்க. தமிழ்நாடு சிறுதாவூர் பங்களா கேஸுக்கு சிபிஐயில் தான் இருக்குது. 540 கோடி ரூபா கண்டெய்னரு. என்னத்தை பிடிச்சிட்டாங்களா? அப்படியே ஒன்றும் கிடையாது. அமைச்சர், முன்னாள் அமைச்சர், எடிட் அமைச்சர் மாதிரி அதுக்குரிய KN நேரு அவருடைய சகோதரர் ராமஜெயம் வழக்கு சிபிஐ பிடிச்சிட்டாங்களா? அப்படியே சும்மா சிபிஐ அரசியல். சிபிஐ போகணும். தமிழ்நாடு போலீஸ் தான் கிளவர். பொழந்துருவாங்க அப்படியே வச்சு. தமிழ்நாடு போலீஸ் தாண்டி போச்சுன்னா அந்த வழக்கு முடிஞ்சுன்னு அர்த்தம். நீர்த்து போயிடும், மூடி மறைச்சிருவாங்கன்னு அர்த்தம். உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் தான் எலி அடிக்க முடியும். கரெக்டு. நான் வந்து எலி அடிக்க முடியாது. ஏன்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு தான் தெரியும் எங்கே இருக்குது எலி, எங்கே ஓடும், எங்கே ஓட்டை இருக்குது, எங்கே ஓட்டை இருக்குது, எங்கே புத்தனா அடிக்கலான்னு. நான் எப்படி அடிக்க முடியும்? எனக்கு முதல்ல உங்கள் வீடு புரியுறதே 1 மாதம் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பூலோகம் எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும் அந்த ஜாகிரபி. அதுக்குள்ளே எலி வேறு எடுத்து போயிடும். எலி மீன்ஸ் அக்யூஸ்டை போட்டு அப்புறம் எங்கே இருந்து பிடிக்கிறது? தமிழ்நாடு போலீஸை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. தமிழ்நாடு போலீஸை எனக்கு திட்டுவேன், பயங்கர சண்டை வரும் எனக்கு அவங்களுக்கும். அது வந்து வழக்குக்காக நான் சண்டை போடுவேன், நியாயத்துக்காக சண்டை போடுவேன். ஆனால் வந்து நல்லவங்க சரியா பண்ணால் தமிழ்நாடு போலீஸ் அடிச்சுக்க முடியாது. அவங்கள கையை அவுத்து விட்றணும், வெள்ளங்க அவுத்து விட்றணும். புட்ரா பூந்துன்னு எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஏங்க ஜாங்கிட்டு போய் தூக்கிட்டு வரலையாங்க? பவாரியா கொள்ளையில் போய் தூக்கிட்டு வரலையா? ஜீரன் பட பாணி. அப்புறம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இவங்கள பயந்தாங்க எல்லாம் மடக்கி ஏற்றிட்டு வந்தாங்களா இல்லையா? அதில் போய் அடுத்த அஃபென்ஸ் தான் பெரிய பண்ணி வீரவர்ணா எடுத்துட்டார். கன் ஷாட் ஆகிப்போச்சு. எல்லாம் எதுக்கும் மேட மாட்டாங்க தமிழ்நாடு போலீஸு. எவ்வளோ பெரிய ரவுடியாக உண்மைருங்க, மேட மாட்டாங்க. இந்த தென் மாவட்டத்தில் எசக்கிராஜான்னு சொல்லிட்டு நண்பர் தான் நமக்கு ஃபோனில் பேசுவார். அவர் அடிச்சார், ஏய் இந்த குறுப்பு வச்சுட்டு இப்போ ரவுடி சம்பந்தம் கலைச்சி விட்ருவோம், வந்தேன்னா கையாக்கால உடச்சி ரிமாண்ட் பண்ணுறோம் படவாக்கல் அப்படின்னு எல்லாரையும் விரட்டி விடுவோம், குறுப்பை கலைச்சி ஓடிடு அப்படின்னு சொல்லுவார். நல்ல வீரமாக செய்வாங்க. ஒரு சில அரசியல் தலையீடுனால உண்மைதான், உண்மைதானே சார்? மறுக்கிறதுக்கு என்ன இருக்குது? மறுக்க ஒன்றுமே இல்லையே, நான் மறுக்கலையே. அரசியல் தலையீடு இல்லைன்னா பக்காவாக செயல்படுவார். இப்போ இந்த பரங்கிமலை இன்சிடென்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து அப்படி தூத்துனாங்க. எனக்கு அது ரயில்வே போலீஸுக்கு இடத்துல நடந்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அது இருந்தது. ஆனால் பரவாயில்ல, இவங்க கையில் எடுத்து சிபிசிஐடி தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. போட்டு 2 வருஷத்தில் கேஸை ஏற்றி முடிச்சிட்டாங்கல்ல. அது ஒரு பெரிய நன்றி தான் டிஎஸ்பி ரம்யா அவங்களுக்கு நம்ம நன்றி. ஏன்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும், அதை பற்றி பேசியாவது ஆகணும். ஏன்னா நாளுக்கு நாள் வக்கரங்கள் லேடிஸுக்கு எதிராக நடக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம டெல்லி நிர்பயாவிலேருந்து நாட் ஒன்லி தமிழ்நாடு, எங்கே பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. ஆந்திராவில் பார்த்தா ஒரு டியூட்டி பிடிச்சிட்டு போன டாக்டரை பிடிச்சி ரேப் பண்ணி எரிக்கிறானுங்க. அதனால் போக்சோ 18 வயசு கீழே உள்ள குழந்தைங்க மேலே அப்யூஸ் நிறையா இருக்குது. ஆண் குழந்தைகள் மேலேயும் அப்யூஸ் நிறையா இருக்குது. பெண் குழந்தைகள் மேலே மட்டும் இல்லை, ஆண் குழந்தைகள் மேலேயும் அப்யூஸ் நிறையா நடக்குது. அதனால் நம்ம இதெல்லாம் தடுக்கிறதுக்கு காவல்துறையும் நீதித்துறையும் இது போன்ற கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும். நன்றி. கண்டிப்பா சார், மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away.